வணக்கம். இன்னைக்கு அதிரன் சூமில் ஒரு சூப்பரான கிரேவி வந்து பார்க்க போகிறோம். பீக்கங்காயை வச்சு நம்ம நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலான போட்டி கொடுக்கும் சுவையில். இதற்கான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா லவங்கம், அது கூட இந்த அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கொஞ்சமாக தேங்காய். இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிந்த பிறகு நம்ம கருவேப்பிலையை போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இதோடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூவி அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காயை இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கறி மசால் வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு கொதிக்க விடுறோம். குழம்பு திக்கான பிறகு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி.